ஆமா நடுவுல அவர் ஆமா நிறைய கான்ட்ரவர்சியா சொல்லியிருந்தாங்க. ஆக்ஷன் அப்படி வராது, எப்படி பண்ண மாட்டாருன்னு. அதெல்லாம் உடைக்கணும் தான் நானும் அவரும் சேர்ந்து செஞ்சது. கண்ணா நாங்க கடவுளோட கைப்புள்ள, அதை சொன்னா அவனுக்கு புரிய வாய்ப்பே இல்லை. JMN College of Arts and Science Chennai. Join BCom, BCA, BSc Data Science and more. Apply today. அதுக்கு நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய அதுக்கான ஒரு டீசர் கூட நினைச்சுக்கலாம். அது பேசுறவங்களுக்கான ஒரு டீசர் கூட நினைச்சுக்கலாம். அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் பாடி டபுள் சொன்னாலே கொஞ்சம் முகம் சொல்லிச்சுப்பாரு. பாடி டபுள்ன்றது அவர் ரொம்ப அவாய்ட் பண்றாரு. அதுக்கான விஷயம் தான் இதெல்லாம். நம்ம இந்தியாலயும் நிறைய டாம் க்ரூஸ் இருக்காங்க. எங்க ஹீரோக்களும் ஹாலிவுட் ஹீரோக்களும் ஆயிட்டாங்க. முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், சொல்லவே வேணாம். அவர் பைக்கும் காரும் கொடுத்தா எப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இது வந்து சின்ன சாம்பிள் தான். இந்த படத்துல இன்னும் ஹைலைட் ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கேன். நடுவுல நிறைய கான்ட்ரவர்சியா சொல்லியிருந்தாங்க. ஆக்ஷன் அப்படி வராது, எப்படி பண்ண மாட்டாருன்னு. அதெல்லாம் உடைக்கணும் தான் நானும் அவரும் சேர்ந்து செஞ்சது. உடம்புல எவ்வளவு இன்ஜுரிஸ் இருக்கோ அதுக்கு மேல கட்ஸ் அதிகமா இருப்பாரு. கூட இருக்கவங்களையும் சேஃப்டி பார்த்துப்பாரு. நீங்களே அந்த வீடியோல பாத்திருப்பீங்க. ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. அது எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் அது டூப்னு சொல்லிடுறாங்க. விடாமுயற்சியுடைய ஸ்டண்ட் காட்சிகள் நம்ம ஏகே சார் வந்து பயங்கரமா கார் ஓட்டின வீடியோ நம்ம பார்த்தோம். அது விடாமுயற்சி வந்து விபரீத முயற்சியா மாறிடுமோன்னு எங்களுக்கு எல்லாம் பக்கர் இருந்தது. அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுரேஷ் நம்மளுடைய இணைந்திருக்காரு. வணக்கம் சார். பிகினர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த கார் வந்து ஒரு மாதிரி ஜிக்ஸாக்கா போய் பள்ளத்துல அப்படியே கவிழ்ந்து பெல்ட்டி அடிச்சு கார் வந்து கிராக் ஆகுது. ஆக்சுவலா அதுதான் ஷார்ட்டாவா இருந்ததா சார், இல்லைன்னா அது வந்து அன்பிளான்டா போய் முடியுது? நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய பேர் விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூ நடந்து எனக்கு நான் அவுடோர் ஷூட்டிங்ல இருக்கேன். கேரளால மலை மேல இருக்கிறதால எனக்கு இந்த சிக்னல் கிடைக்கல. இப்போ ஈவினிங் இறங்கும் உங்க போன் அவ்வளவு போன் வந்ததுக்கு அப்புறம் தான், நீங்க சொல்லியதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் கீழே வந்து சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய விதங்கள் சொல்லியிருக்காங்க. அது நம்ம படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன். இது வந்து சின்ன சாம்பிள் தான். இந்த படத்துல இன்னும் ஹைலைட் ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதனால இந்த படம் ஃபுல்லா அவரோட பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்றவர் தான். சொல்லவே வேணாம். அவர் பைக்கும் காரும் கொடுத்தா எப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவருக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு குழந்தை கையில ஒரு சின்ன விஷயத்த ஏதோ கொடுத்தா அவரு ஆமா குழந்தை கையில பொம்மை கொடுத்தா மாதிரி தான். அதை வச்சு என்ன ஹேண்டில் பண்ணுமோ அப்படி பண்ணுவாரு. பயங்கர சேஃப்டியும் நாங்க கொடுப்போம். அவரும் சேஃப்டியா இருப்பாரு. கூட இருக்கவங்களையும் சேஃப்டி பார்த்துப்பாரு. நீங்களே அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க. ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. பயங்கர சேஃப்டி பார்ப்பாரு. எல்லாருக்கும் அவரையும் சேஃப்டியா தான் உட்கார வச்சோம். ஏன்னா பொதுவாகவே இந்த டபுள் வேணாம், எனக்கு பாடி டபுள் வேணாம், நானே வந்து ஸ்டண்ட் பண்ணிடுறேன், பரவாயில்ல லெட்ஸ் ட்ரை அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் தான் வந்து ஏகே சார் வந்து ரொம்ப வருஷமா ஏகப்பட்ட ஆப்ரேஷன் ஏகே சார் உடம்புலன்ற மாதிரி ஏகப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அவர் வந்து ரிஸ்க் எடுக்கும்போது நீங்க கூட ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல சார் எதுக்கு சார் அப்படின்னு நீங்களும் ஸ்டாப் பண்ணலையா? இல்ல நான் பண்றேன்னே சொன்னாரு. இப்ப நிறைய மீடியாக்கள் அதிகமா வந்தது பிறகு அதிகமா வந்து படங்களை வந்து பயங்கர விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் அது டூப்னு சொல்லிடுறாங்க. சோ அதனால இப்படி எல்லாம் ஷார்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்படுறோம். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நடிகர்களும் நல்லா ஒர்க் பண்றவங்க தான், நல்ல ரிஸ்க் எடுக்கிறவங்க தான். அவங்கவுங்க படத்துக்கு அவங்கவுங்க ஓடணும்னு நினைச்சு ஒர்க் பண்றவங்க தான். யாருமே சும்மா வந்து ஒர்க் பண்ற எல்லா நடிகருமே ஒரே மாதிரிதான் இருக்கும். அதுல சில பேர் பயங்கர ரிஸ்க் எடுப்பாங்க, சில பேர் கொஞ்சம் வேணாம்னு சொல்லுவாங்க. பட் இதுல வந்து நிறைய இன்னைக்கு டாப் ஸ்டார்ஸ் எல்லாம் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஹாலிவுட் படங்களுக்கு நிகரா நம்ம இங்க சண்டை காட்சிகள் அமைக்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லா ஸ்டண்ட் இயக்குனரும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் பாடி டபுள் சொன்னாலே கொஞ்சம் முகம் சொல்லிச்சுப்பாரு. ஏன்னா அவனும் மனுஷன் தானே மாஸ்டர், அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல அப்படின்னாரு. இல்ல சார் அது ஓகே, இது மாதிரி நான் இல்லைன்னா மாஸ்டர் எனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நான் ஒர்க் பண்ணுவேன், என்னால முடியலன்னா பாடி டபுள் வைங்கன்னு சொல்லிட்டு மேக்சிமம் அடம் பிடிச்சிதான் அந்த ஷாட்டை செய்வாரு. எங்களுக்கே கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் என்ன சொல்றது, ஒரு ஒரு டெடிக்கேஷன்னா அவரை வச்சுதான் நம்ம கத்துக்கணும். அவ்வளோ ஒரு அவ்வளோ டெடிக்கேஷனா ஒர்க் பண்ணுவார் ஸ்பாட்ல. எனக்கு சம்பளம் வாங்குற ப்ரொடியூசருக்காகவும் எனக்காக படம் பார்க்க வர என் ரசிகர்களுக்காகவும் நான் அந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லுவாரு. அதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய விஷயமா கருதுறேன். சார் என்னன்னா இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் இன்னைக்கு அந்த ரிலீஸ் ஆன அந்த வீடியோ பாத்தீங்கன்னா பயங்கர வைரல். அதுவும் நம்ம அஜித் சார் வந்து ஏகப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது திரும்பவுமே அவர் வந்து ரிஸ்க தான் கையாண்டிருக்காரு. பரவாயில்ல நான் வந்து ஸ்டண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர ரிஸ்கியான ஷாட் வந்து பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை பத்தியும் இந்த ஸ்டண்ட் காட்சிகளை பத்தியும் சொல்லுங்க. நான் முதல்ல அஜித் சாரை மீட் பண்ணும் போது எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, நான் ஃபர்ஸ்ட் படம் அவர்கிட்ட பண்ணும்போது, நீங்க பயப்படாதீங்க, நான் புதுப்பட ஹீரோ மாதிரி என்ன வேலை வாங்குங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன்,
என்னால முடிஞ்சதை 99% நான் கொடுப்பேன், முடியாத போது நீங்க பாடி டபுள் வச்சுக்கலாமா சார் அப்படின்னு சொன்னாரு. இல்ல சார், நானும் அந்த மாதிரி தான் மேக்சிமம் ரியாலிட்டி தான் நானும் எடுப்பேன் சார் அப்படி சொன்னேன். ஸோ அப்படிதான் எங்களோட துணிவு தொடர்ந்துச்சு. துணிவிலேயே பார்த்திருப்பீங்க எவ்வளவு ரிஸ்க் ஒர்க் பண்ணிருக்காருன்ட்டு. நடுவுல ரொம்ப நிறைய கான்ட்ரவர்சியா சொல்லியிருந்தாங்க, ஆக்ஷன் அப்படி வராது, எப்படி பண்ண மாட்டாருன்னு. அதெல்லாம் உடைக்கணும் தான் துணிவு நானும் அவரும் சேர்ந்து செஞ்சது. அவர் எல்லாமே செய்வாரு. நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு, பட் கட்ஸ் அதிகமா இருக்கு. உடம்புல எவ்வளவு இன்ஜுரிஸ் இருக்கோ அதுக்கு மேல கட்ஸ் அதிகமா இருக்கு அவர் கையில. ஸோ அந்த தன்னம்பிக்கை தான் அவருக்கு வந்து இந்த விடாமுயற்சி, துணிவு எல்லாமே அவர்கிட்ட அதிகம். அதனால எங்களை மாதிரி ஃபைட் மாஸ்டர்களுக்கு நாங்க என்ன கன்வே பண்ணாலும் அதை ஈஸியா அவருக்கு எங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாரு. ஸோ அது எங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கு. கார் வந்து ஃபுல்லா பெல்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அவர் வந்து பக்கத்துல இருக்கிறவர் தான் பார்த்தாரு. கார் எப்படி இருக்கு, ஓகேவா ஓகேவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவரு ஓடினாங்க. ஆமா, அவர் இந்த ஃபைட் இல்ல, எந்த ஃபைட்ல இருந்தாலும் சரி, ஷார்ட் முடிஞ்சோன்னா ஃபைட்டரை ஓடி வந்து ஒன்னும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். கட்டுன்னு சொன்னா வாங்க சார், நீங்க அதுக்கு முன்னாடியே ஓடி வந்து அடிச்சுட்டா ஒன்னாவல ஒன்னும் இல்லை அப்படின்ட்டு பேடிங் வச்சிங்களான்னு எல்லாரையும் கேட்பாரு. எல்லாருக்கும் சேஃப்டி பார்ப்பார் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஷார்ட் சொல்லுவாரு. கூட நடிக்கிற நடிகர்களையும் அப்படிதான் பார்த்துப்பாரு. நடிச்ச அத்தனை நடிகர்களுக்கும் அவரை பத்தி தெரியும் ஆக்ஷன்ல. ஸோ ரிஸ்க் எடுத்தா எல்லாரையும் அவ்வளோ கேரா பார்த்துப்பாரு. ஸோ அவரும் அவ்வளோ ரிஸ்க் எடுப்பார். இந்த ஷார்ட்டே இப்படிதானா சார்? இந்த கார் வந்து பெல்ட்டி அடிச்சு விழணும், இது வந்து இந்த மாதிரி இல்ல, இது வந்து இப்ப நான் சொல்ல விரும்பல. நீங்க கண்டிப்பா படம் பாருங்க. படம் பார்க்கும்போது நான் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பிகான் வீட்டுக்கு கண்டிப்பா இன்டர்வியூ கொடுக்குறேன், அப்ப சொல்றேன் நான். இதெல்லாம் படத்துல அவரோட உழைப்பு அவ்வளவு அதிகமா இருக்கு. எல்லா படத்தோட கொஞ்சம் அதிகமான உழைப்பு உழைச்சிருக்காரு. கண்டிப்பா படம் வரும்போது உங்களுக்கு தெரியும். விடாமுயற்சி பேருக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து விடாமுயற்சி அந்த படத்தை அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாட் வந்து குறிப்பிட்டு நவம்பர் மாசமே போன வருஷம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்புல இருந்து சில வீடியோஸ் எல்லாம் வெளியாச்சு. சுரேஷ் சந்திரா சார் பிஆர்ஓ அவர் வந்து அவர் தரப்புல இருந்து இது வந்து நவம்பர் மந்தே எடுத்துட்டாங்க போன வருஷம், இதை நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஆல்ரெடி எடுக்கப்பட்ட ஷாட்டா இல்ல இப்போ எடுத்த வீடியோ? இல்ல, ஏற்கனவே எடுக்கப்பட்டதுதான். இப்ப நிறைய கான்ட்ரவர்சியா படம் டிராப் அப்படி இப்படிலாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு எங்களோட வழி தெரியணும்ல, எவ்வளவு உழைப்புன்னு தெரியும்ல. என்ன அப்படின்ட்டு தெரியாம அங்க கிளைமேட் சரியில்லை. நாங்க எடுக்கிற கதைக்கான கிளைமேட் அங்க இருந்த ஆரம்பத்துல இருந்த கிளைமேட் வேற, இப்ப இருக்க கிளைமேட் வேற. இப்பதான் செட்டில் ஆயிட்டு இருக்குது. 15ஆம் தேதிக்கு மேல எல்லாம் குரூ கிளம்புறோம். 15க்கு மேல ஷூட் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அங்க வந்து ஸ்னோஃபால் அதிகமா இருக்கு, உங்களுக்கு மழை அதிகமாயிடுச்சு. நாங்க எங்களுக்கான கிளைமேட் அது கிடையாது. ஸோ அதுக்காக தான் இருக்கு. அதுக்குள்ளேயும் நிறைய கான்ட்ரவர்சி, நிறைய பேசுறதுதான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதுக்கான ஒரு டீசர் கூட நினைச்சுக்கலாம், இது பேசுறவங்களுக்கான ஒரு டீசர் கூட நினைச்சுக்கலாம். இப்போ ரீசெண்டா தான் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல அந்த வீடியோஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம். டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாரு, கன்சல்ட் எல்லாம் பண்ணாரு. ஸோ சமீபத்துலதான் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு வந்த உடனே இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பவுமே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்றீங்க. ஸோ படம் இன்னும் எவ்வளவு பயங்கரமான ரிஸ்கி ஷாட்ஸ் எல்லாம் இருக்குது இந்த படத்துல? நிறைய இருக்கு சார். இப்ப அந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா லைக்கால நாங்க சைன் பண்ணிருக்கோம். படம் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இதை பத்தி பேசணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால நிறைய ரசிகர்களுக்கு கொண்டாட வேண்டிய படமா இருக்கும். அதனால இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பேக்கு, நிறைய ரிஸ்க் எடுத்து நிறைய ஒர்க்குன்னு எல்லாரும் பண்ணியிருக்கோம். சாரும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருக்காரு. இந்த பாடி டபுள்ன்றது அவர் ரொம்ப அவாய்ட் பண்றாரு. அதுக்கான விஷயம் தான் இதெல்லாம். இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் நடந்தது அது. பட் பாடி டபுள் அவர் யூஸ் பண்ணவே மாட்டாரு. அவர் மேக்சிமம் அவரால் முடிஞ்சது பண்ணுவார். ஆர்வம் உட்கார வச்சு ஆல்ரெடி அவருக்கு கழுத்துல ஏதோ பேண்டேஜ் எல்லாம் போட்ட மாதிரி ஷார்ட் இருக்கு, அங்கெல்லாம் பிளட் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கு வீடியோஸ்ல. ஏதோ ஒரு ஸ்டண்ட் நடந்திருக்கு, அதோட அவர் டிராவல் பண்றாரு. ஸோ இந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் ஆர்வம் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? கண்டிப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவர் கூட ஒர்க் பண்ண எந்த ஆர்டிஸ்டும், கூட நடிக்கிறவங்க கஷ்டப்படவே மாட்டாங்க. நாங்க கஷ்டப்படுறதுனால எங்களுக்கு அவர் கஷ்டப்பட்டாலும் கூட நடிக்கிற கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு முதலே சொல்லிடுவார். மஸ்ட் அவங்களுக்கு என்ன வருதோ வைங்க, அவங்க நம்மள மாதிரி கிடையாது, அவங்களுக்கு என்ன தேவையோ வைங்கன்னுவாங்க. பயங்கர சேஃப்டி பார்ப்பாரு. அந்த வண்டி அவ்வளவு கவுந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க ஆரோட கண்டிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கரெக்டா சீட்ல உட்காந்துருப்பாரு. ஏன்னா அவ்வளவு சேஃப்டியா அவரை உட்கார வச்சு பெல்ட் லாக் பண்ணி தான் நாங்க வச்சிருக்கோம். சைட் பெல்ட் போட மாட்டாங்க, சீன்ல இருக்கக்கூடாது. பட் நாங்க ஒரு சேஃப்டி ஹார்னஸ் போட்டு லாக் பண்ணிருக்கோம். ஸோ அவ்வளவு சேஃப்டி பார்ப்பாரு அவரு. எல்லாம் கரெக்டா இருந்தாதான் ஷார்ட்டே பண்ணுவாரு. இந்த ஸ்டண்ட்ல யாருக்கும் எதுவும் ஆகல இல்ல? 100% ஒன்னும் ஆகல சார். சார் முக்கியமா என்னதான் நம்ம ஸ்டண்ட் கொரியோகிராஃபரா இருந்தாலும் அந்த இடத்துல இது வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எவ்வளவு வச்சு நம்ம பிளான்டா பண்ணி இருந்தாலும் கரெக்டா அந்த கார்ல ஒரு பெரிய ஸ்டார் வந்து இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான ஷாட் எடுத்து முடிச்ச உடனே அந்த க்ரூவே தபதபன்னு ஓடி போய் அவங்க ரெஸ்கியூ பண்ணி முடியும்.
அந்த டைம் எப்படி சார் இருந்தது அவங்க வெளியில கொண்டு வரும்போது அந்த கார்ல? அவருக்குன்னு இல்ல, ஃபைட்டர் பண்ணா கூட நாங்க ஒரு உயிர் உள்ள இருக்கு இல்லையா, அதுக்காக எல்லாருமே நாங்க ரெடியா இருப்போம். ரெஸ்கியூ ரெடியா, டீம் ரெடியா இருக்கும். ஸோ சீஸ் ஃபயர் இந்த டீம் எல்லாம் ரெடியா இருப்போம். அதுவும் சார் ஓட்டும் போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதனால அந்த பதப்பரப்பு எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து எல்லா உயிரையும் காப்பாத்துற ஒரு அந்த ஒரு மூட்ல தான் போகுமே தவிர, பட் எங்களுக்கு சாரோட வண்டி இருக்கும்போது சார் இருக்காருன்னு சேஃப்டிக்காக நாங்க முன்னாடியே போயிட்டு சார் ஓகேன்னு அவர் உடனே ஓகே எனக்கு ஒன்னும் ஆகல சேஃப் அப்படின்னாரு. ஓகே அப்போதான் எல்லாருக்கும் கூல் ஆயிட்டோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய செலப்ஸ், நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸ் தான் வந்து இதுக்கான வாழ்த்துக்களை வந்து எக்ஸ் தளத்துல வந்து பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் வந்து வைரலா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சாருடைய ஸ்டண்ட், அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய அந்த மனசை பார்த்து பயங்கரமா வியந்து போறாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பாசிட்டிவான மெசேஜஸ் வந்தது இந்த வீடியோ ரிலீஸ் ஆன பிறகு? உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீட்பேக் வந்தது? யாரெல்லாம் பார்த்து என்னெல்லாம் சொன்னாங்க? நம்ம இந்தியாலயும் நிறைய டாம் க்ரூஸ் இருக்காங்க, நிறைய ரிஸ்க் எடுக்கிறவங்க இருக்காங்க. எல்லாமே ஹீரோக்கள் வந்து இங்கேயும் நிறைய பேர் இருக்காங்க. அதுல எங்க ஹீரோவும் அதுல ஒரு ஆள் ரிஸ்க் எடுக்கிறதுல. அதனால ஹாலிவுட் படங்களுக்கு தான் நம்ம வந்து பெருமையா இங்க பேசக்கூடாது, நம்ம இந்தியன் சினிமாவை அதிகமா பேசணும். ஏன்னா இங்கேயும் நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. இன்னைக்கு உலக சினிமாவுக்கு ஈக்குவலா நம்ம சினிமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்துருச்சு. இன்னைக்கு எல்லாமே அவ்வளவு சேஃப்டி ஒர்க் பண்றோம். பட் அது ஹாலிவுட்ல அப்படிதான் பண்ணுவாங்க, நம்ம கிட்ட பண்ண முடியாதுன்றதெல்லாம் இப்ப நாங்க தோக்கடிச்சுட்டு நாங்களும் ஹாலிவுட் தரத்துக்கு வருவோம் அப்படின்ற அளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம். எங்க ஹீரோக்களும் ஹாலிவுட் ஹீரோக்களும் ஆயிட்டாங்க. விடாமுயற்சியில ஏகே சார் கிட்ட பார்த்து நீங்க மிரண்ட விஷயங்கள்? இல்ல, அவரோட தைரியம் தான். அவருக்கு இவ்வளோ இன்ஜுரிஸ் இருக்கு, பின்னாடி அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்றதோட அவரோட தைரியம் தான். நான் வண்டி இல்லை, எனக்கு இந்த மாதிரி நிறைய ஃபைட் மாஸ்டர் கிட்ட போய் ஏன் அஜித் சார் வந்து எல்லாருக்கும் பிடிக்குது ஒர்க் பண்ணும் போது அவ்வளோ இது பண்றாருன்னா, யாருக்கிட்டையும் அவரு நான் இப்படி எனக்கு இவ்வளோ இன்ஜுரிஸ் இருக்கு இப்படி என்னை பார்த்துடுங்கன்னு சொல்லவே மாட்டேன். நான் தான் எனக்கு இரண்டாவது படம் இது. முதல் படத்துலேயே எனக்கு சொன்ன வாய்ப்பே தான். வினோத் சார் நான் அறிமுகப்படுத்தி வைக்கும் போது கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் படம் பண்றேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு இவ்வளோ இன்ஜுரிஸ் அது இதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க, டேரக்டர்லாம் சொல்லுவாங்க, நம்பாதீங்க, எனக்கு எல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க என்ன கேட்குறீங்களோ, ஒரு புது ஹீரோவை எப்படி வேலை வாங்குவீங்களோ அப்படி வேலை வாங்குங்கன்னாரு. இன்னைக்கு அப்படிதான் வேலை வாங்கிட்டு இருக்கேன், அப்படிதான் செஞ்சிட்டு இருக்காரு. ஒரு புது ஹீரோவை எப்படி பண்ணுவாரோ அதான் பண்ணுவாரு. இது முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. சாரோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமான படமா இருக்கும். எனக்கும் ஒரு சந்தோஷமான படமா இருக்கும். ஏன்னா அஜித் சார் வச்சு ஆக்ஷன் பண்றது பெரிய எனக்கு கொடுத்து வச்சது. அதனால அது ஒரு லக்கி தான் நானும் நினைச்சுக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ரசிகரான பேக்கா தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னும் அதிகமா பேசலாம். எவ்வளவு ரிஸ்க், இதுக்கு மேலாம் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு, கண்டிப்பா பேசலாம் அதை பத்தி. கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கண்ணா நாங்க கடவுளோட கைப்புள்ள, அதை சொன்னா உனக்கு புரிய வாய்ப்பே இல்லை. JMN College of Arts and Science Chennai. Join BCom, BCA, BSc Data Science and more. Apply today.